இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரொம்ப அழகாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு சத்தியம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி தேவனை குறித்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். நீ அறியாத பிற இன மக்களை நீ அழைப்பாய், உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவார்கள், ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உள்ளாரே. சூப்பர்லாங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அழகாய் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள், தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை உயரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு நாமே கடிவாளங்களை போட்டுக்கொள்ளக்கூடாது. என்னடா வாழ்க்கை இது, அவ்வளோதான், ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் வேஸ்ட்டு என்று நமக்கு நாமே தீர்மானம் பண்ணி கடிவாளங்களை போட்டு குண்டு சட்டிக்குள் குதிரையை ஓட்டி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு வட்டத்தை விட்டு வெளியே வராதபடிக்கு அடைக்கப்பட்டவர்களாய் நாம் வாழக்கூடாது. என வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களைப் போல தேவன் ஜொலிக்க பண்ணி இருக்கிறார். ஸோ தேவன் உயர்த்தி விட்டார். நல்ல கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தரை உயர்த்தல உயர்த்தல உயர்த்தல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சாதாரண வார்த்தை அல்ல. இதை விசுவாசிங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இதை நம்புங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற தேவ ஜாதி, நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள். அவன் எவ்வளவு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்து, எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும் என்று ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறாங்க. தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் அப்படின்னா நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய் அல்லவா தேவனால். தேவன் உனக்கிலிருந்து உன்னை உயர்த்தி இன்றைக்கு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா. உனக்குள் இருக்கிற தேவனை சந்திக்கும்படியாக உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களோ உன்னிடமாய் ஓடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னிடமாய் பரிசுத்தரின் நிமித்தம், உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் நம்மிடம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஓடி வருகிறதா இருக்கிறது, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஓடி வருகிறதா இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேடி வரும்படியாகவே தான் அவர் கிருபையாய் இன்றைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேடி தேடி டயர்டாயிருந்தோம் பாருங்களேன். ஓடி ஓடி வாழ்க்கை இழந்து விடுகிறோம். ஐயா, அறிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியத்தில் ஞானம் இல்லாமல் இந்த நாட்களில் ஓடி ஓடி டயர்டாயிருந்தோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஓடி ஓடி டயர்டாயிராதீங்க, எல்லாம் உங்களிடமாய் திரும்ப உங்களிடமாய் ஓடி வரும் என்று சொல்லி. ஓடி வருமாங்க. அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். உன்னிடத்திற்கு ஓடி வரும், ஐஸ்வர்யங்கள் ஓடி வரும், பரிசுத்தம் ஓடி வரும், சுகங்கள் ஓடி வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயா, தரித்திரம் வந்து கொண்டே இருக்கிறதையா, ஓடி வருதையா தரித்திரம், விரட்டுது தரித்திரம் அப்படிங்கிறோம், பிரச்சனை விரட்டி கொண்டே இருக்கு அப்படிங்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கிருபையும் நன்மையும் நம்மை விரட்டுகிறது, ஓடி வருகிறது நம்மிடத்தில். சூப்பரான வார்த்தை, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தலையிலாவே உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உலகத்தை பார்க்காமல் உலகம் காண்பிக்கிறதை வைத்தே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலைலாம் கிடைக்காது பிரதர், இனிலாம் வேலை எப்படி கிடைக்கும்? உலகமே பஞ்சத்தில் இருக்கு, அவ்வளவு வரைக்கும் வேலையை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? அந்த பேச்சுக்களுக்கு நீங்கள் கடிவாளம் போடுங்கள், பூட்டு போடுங்க. அதை பேச கர்த்தர் அழைக்கல. உலகத்தில் யாருக்கு வேண்டுமென்றாலும் வேலை இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு உயர் பதவி காத்திருக்கிறது, நம்முடைய சந்ததிகளுக்கு உயர் பதவி காத்திருக்கிறது. எனக்கு கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டு அவனை மேன்மைப்படுத்திட்டம்பா. வேலை தேடி வரும், திருமண காரியங்கள் தேடி வரும், அற்புதங்கள் தேடி வரும். எரிக்கோவுக்கு போன ஒரு மனுஷங்க, எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போன ஒரு மனுஷன்
அவனை முதல்ல தேடி வந்தது என்ன தெரியுமா? பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் தேடி வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டம் வருது, பாடு வருது, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கள்வர்கள் அவனை பிடித்தார்கள், அடித்தார்கள், குற்றூராய் போட்டுக்கொண்டு போய்விட்டார்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு. அந்த மனுஷன் நல்ல கவனிங்க, அவன் போகும் வழியிலே அடிக்கப்படுகிறான். இன்னைக்கு பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கச்சுகிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள். அவன் துடிதுடிச்சு கொண்டிருக்கிறான் அந்த மனுஷன். ஒருவேளை நீங்கள் துடிதுடித்து கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் என்ன செய்ய தெரியாம அப்படியே நீங்கள் அலறி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை தேடி ஆசீர்வாதம் வருது. இன்னைக்கு வாங்கிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. அவனை காப்பாற்ற யாருமே வராத ஒரு சூழ்நிலையில் ஆசாரியர்களும் ஓடி போனார்கள், லேவியனும் ஓடி போனான். அந்த பக்கமாய் வந்த எல்லாரும் ஓடிட்டாங்க. நமக்கு எதுக்கே வம்பு, நமக்கு எதுக்கே வம்பு. நான் இன்னைக்கு சொல்றேன், கூட இருக்கிறவங்க கூட உபத்திரவத்தில் ஓடி போயிடுவாங்க. நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. நமக்கு எதுக்கு வம்பு, ஓடிடுவான். யாரையும் நம்பாதீங்க. ஆனால் தேடி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் தேடி வருகிற பொழுது உங்கள் உயர்வை தனியாக இருக்குங்க. இயேசு என்கிற ஒரு உன்னதமானவர் தேடி வருகிறார். ஆசீர்வாதங்கள் தேடி வருகிறது, ஐஸ்வர்யங்கள் தேடி வருகிறது. அந்த மனுஷன் ஒண்ணுமில்லாமல் கிடக்கிறான். நல்ல சமாரியனாய் ஒருவர் பயணப்படுகிறார். உங்களுக்காக மனுஷ தயவு உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எந்த மனுஷராலும் தடை செய்ய முடியாது. பிசாசு தடை செய்ய முடியாது. கல்வர்கள் நினைத்தார்கள், நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆளை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ஜாலியாக போயிட்டான், அவ்வளவு. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியல, நம்ம அவனை நிர்வாணமாக்கினாலும் அவனுக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதத்தை எவனும் பிடுங்கி கொண்டு போக முடியாது என்பதை பிசாசுக்கு தெரியல. பிசாசு நினைக்கிற நிர்வாணமாக்கிட்டோம், இல்லை 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 இல்லை, என் நிர்வாணத்தை மூட என் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் ஐயா. தேடி வந்தார், அவனை எடுத்தார், பராமரித்தார், சத்திரத்தில் கொண்டு வைத்தும் பராமரித்தார், தேவைகளை சந்தித்தார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள், அவர் கைவிட மாட்டார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நம்மை நம்முடைய வாழ்க்கையும் பராமரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் தேடி வரும். அப்போ என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. எல்லாவற்றையும் தூக்கி உதறிட்டு மறந்துட்டு பிரச்சனைகளெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மைண்டில் இருந்து தூக்கிடுங்க எல்லாத்தையும். அப்பா கிட்ட மகிழ்ந்துருங்க, அவ்வளவுதான் போதும். நமக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிற அந்த உயர்வு யாராலும் தடை செய்ய முடியாது. இன்னிலிருந்து ஒன்றை முடிவு பண்ணுங்க, தேடி வரும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக என்பதை முடிவு பண்ணுங்க. என தேடி வரும். கண்களை மூடுவோம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த காலை நேரத்திலுமா எங்களை தேடி வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தடையாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. சகலம் எங்களை தேடி வரும்படியாய் எங்களை அந்தஸ்தாய் வைத்திருக்கிறீர், உயர்த்தி வைத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.